அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ராஜாதி ராஜாவே, வெண்மை சிவப்புமானவர், எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமை. எடுத்து வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் 8ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு. இப்ப ராஜா சாப்பிடுகிற போஜனத்துல எல்லாமே அங்கே தானியேல் வைக்கப்படுகிறது. ஆனா தானியேல் சொல்றான், எனக்கு என்ன பண்றான், இந்த சாப்பாடு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அங்கே திராட்சை ரசம் என்ன பண்ண, ராஜானா எல்லாம் மதுபானம் வச்சிருப்பான். ஆனா அது என்ன பண்ணல, அதை தானியேல் என்ன பண்ண, நான் தேவனுக்கு நான் உண்மையா இருக்கணும், என் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு ராஜ மேன்மை இருந்தாலும் நான் தேவனுக்கு நான் உண்மையா இருக்குன்னு சொல்லி தான் தன் இருதயத்திலே அவன் தீர்மானம் எடுக்கிறத பார்க்க. இன்னைக்கு இருதயத்துல தீர்மானம் எடுக்காதபடி சில துவண்டு போகிறத பார்க்க முடியும். அவன் என்ன பண்றான், இறைச்சி என்ன பண்றான், ஒதுக்குறான். இறைச்சி சாப்பிடுறேன்னு சொல்ல சில நாட்டு என்ன பண்றான், அந்த இறைச்சியை சாப்பிட்றான். ஆனா அவன் பருப்பு வகைகளை என்ன பண்றான், வசனத்தினா அதுல பாருங்க, 1ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனம், 10 நாள் வரைக்கும் உமது அடியானை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து 13 எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தினாலும் புசிக்கிற வாலிபனுடைய முகங்களையும் ஒத்துப்பாரு, பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியானுக்கு செய்யும் என்றான். பாருங்க, பருப்பு பாருங்க, ராஜம்மா எல்லாமே கொடுக்கு, நம்ம தானே பண்ணுவான், எல்லாத்தையும் அடிச்சு இதாண்டா சாமின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த நேரத்துல பருப்பு எல்லாத்தையும் சோதிச்சு பாருங்க, நாங்களும் சாப்பிட்றோம், ஆனா சாப்பாடு இல்லை, கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணும், நடத்தும் என்று சொல்லி தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்து தங்கள் இருதயத்துல தீர்மானம் பண்ணி எப்படியாவது தேவனை மையப்படுத்த வேண்டும் என்று சரீரத்துல கர்த்தரை சோத்திரம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல தேவன் அந்த எல்லார பாரிகளும் அந்த 3 பெண்ண வாலிபர்கள் ஆண்டவரிடம் உயர்வை கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். அந்த வாலிப நாட்களில சோத்திரம் தேவனுக்கு அவங்க பிடிக்காம எத்தனை பண்றவங்க வாலிபர்கள் போதைக்கு அடிமையாகிறாங்க, எத்தனை பேர் வாலிபர்கள் என்ன பண்ண செல்போனுக்கு அடிமையாகிறாங்க, எத்தனை வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா வாகனத்தை ஓட்டி அவங்க இஷ்டம் போல வாகனத்தை ஓட்டுறாங்க. ஆனா இந்த வாலிபர்கள் பாருங்க சற்று கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். நம்மளுக்கு இருக்க பிள்ளைகளை கூட, நம்மளுக்கு வாலிபர்கள் கூட இப்படிப்பட்ட பாதையில் நம்பணும் நடத்த வேண்டும்படி தேவன் விரும்புகிறார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க. அப்ப 15 வசனம் சொல்லுது, 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசிக்க எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகங்களையையும் சரீர புஷ்டியத்தையும் காணப்பட்டது. அப்ப என்ன பண்றாரு, எல்லா வாலிபர்களை பார்த்து இவங்க ஒரு விசேஷமா தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவு இருக்கிறது. இவங்களுக்கு சாப்பாடு தேவனுடைய ஆண்டவர் தொழுது கொள்றதும் ஆண்டவர் ஜெபிக்கிறதும் தேவனுடைய காரியத்தை சிந்திக்கிறதும் பருப்பு இதெல்லாம் நல்லது. இந்த மாதிரி பருப்பு வகைகள் காய்கறிகள்லாம் என்ன பண்றது, நம்ம இன்னைக்கு சாப்பிடலாம் ஒதுக்கிட்டோம். இன்னைக்கு எதை எடுத்தாலும் என்ன பண்ணாங்க, அவன் போனா அவன் ஒரு சிக்கன் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சிக்கன் வந்து டக்குன்னு எடுத்து சாப்பிட்டு அது எவ்வளவு அது சரீரத்தை கெடுக்குது. அது ஊசி மூட்டு என்ன பண்றாங்க, அந்த சிக்கனை வளர்க்குறாங்க. அதைத்தான் அவங்க என்ன பண்றாங்க, சில பேர் சாப்பிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வச்சு என்ன பண்றாங்க, 1 வாரம் சில 1 மாசம் வச்சு என்ன பண்றாங்க சாப்பிட்றாங்களா இருக்குது. அதெல்லாம் விஷம், அதெல்லாம் பயங்கரமா. ஆனா ஆண்டவர் நல்ல பருப்பு வகைகளை காய்கறிகளை கொடுத்துருக்காரு. அதை யாருமே என்ன பண்ணல சாப்பிட விரும்புறது இல்லை. அதை நம்ம சாப்பிடும் பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது இருதயத்துல தீர்மானம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாப்பாட்டுல ஒரு கண்ட்ரோல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாப்பாட்டுல எல்லாத்தையும் அடிச்சு வச்சுன்னா இப்ப எல்லாத்தையும் ஒரு அளவா சாப்பிடும் பொழுது சோதனை சரீரத்துல சரியா சாப்பிடும் பொழுது என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தொந்தி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க நடக்க முடியாது, உட்கார முடியாம பல இன்னல்களுக்கு ஆளாக. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சினிமா இருப்பாங்க, ஆனா நாளோடையில என்ன பண்ணுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காய்கறி வகைகள் என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் சிறுவாத்தையும் கீழ்ப்படினோம். அந்த ராஜா சாப்பிட்ற போஜனத்துல பக்கத்துல என்ன ஒழுங்கு வச்சிருப்பாங்க, இந்த சாராயம், இந்த குடி,
ஆமா, ராஜாவுன்னு எல்லாமே வச்சிருப்பான். ஆனாலும் சில ஆண்டுடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட மதுபானத்துக்கு என்ன பண்ணக்கூடாது. ஆமா, அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கு, அதை கொஞ்சம் குடிக்கலாம், இதை கொஞ்சம் குடிக்கலான்னு அது கிட்டத்தட்ட கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத நம்ம என்ன பண்ணணும், அது ஒதுக்கணும். ஆமா, உலகமும் வேணும், இயேசுவும் வேணும், வாழ முடியாது. இயேசுவை பின்பற்றினா இயேசுவை மட்டும் நம்ம பின்பற்றி பரிசுத்தமான வாழணும். உலகத்துக்கும் இயேசுக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்வோம், ஆண்டரை பிடிச்சு கொள்வோம், தேவன் வார்த்தைக்கு நம்ம இருதயத்தை கொடுப்போம், தேவன் சொல்ல கருத்தை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல, நம்முடைய பாவனையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாலிபர் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய தேவன் வல்லமை தேவன் இருக்கிறார். அப்படி விடல, ஒரு மேன்மை அந்த இடத்துல நம்மளார் அந்த வாலிபர்களுக்கு தேவன் தந்தார். அப்படிப்பட்ட உயர்வுகளையும் உங்களுக்கும் தேவன் தர வல்லமை இருதயத்தை என்ன பண்ணுங்க, தீர்மானம் கொள்ளுங்க. இந்த இருதயத்தை என்ன பண்ணுங்க, நான் இயேசுக்காக வைராக்கியம் ஆளுவேன். ஆமா, அந்த சாப்பாடுலையும் சரி, சரீரத்திலும் சரி, என் பார்வையிலும் சரி, என் கண்ணிலும் சரி, என் காலில், நான் போகிற இடத்துல, நான் பார்க்குற இடத்துல நான் கர்த்தருக்காக பிரயாசிப்புன்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த தேவனே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுது இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.